Good morning students. Now we are discussing about human reproduction. So what is human reproduction? Last class பார்த்தோம் reproduction in organism. Today now we are discussing about human reproduction. So what is reproduction? அதே same concept. Ability of organism to produce own kind of penguins. இங்கே ability of organism means யாருன்னா human. அப்போ ability of human can producing own kind of penguin is called human reproduction. ஓகே கண்ணே, இப்போ இந்த சாப்டரில் நம்ம என்னென்னலாம் அவுட்லைன் பார்க்குறோம், என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இதில் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் உனக்கு 2 ஹெட்டிங் பார்க்க போகிறோம். ஒன்று மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, 2 ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு கேமிட்டோஜெனிசிஸ். அப்போ கேமிட்டோஜெனிசிஸ் அப்படின்னா என்ன மீனிங்? ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட். அப்போ ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட் அப்படின்னா வாட் ஆர் த கேமிட்ஸ்? மேல் கேமிட் ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபீமேல் கேமிட் என்ன எக்குன்னு சொல்லுவோம். அப்போ ஸ்பெர்ம் ஃபார்மேஷனுக்கு என்ன பேருனா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், எக் ஃபார்மேஷன் அப்படின்னு கேட்டால் ஊஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஹெட்டிங் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள், மாதவிடாய் சுழற்சி அப்படின்னு பார்ப்போம். தென் நெக்ஸ்ட்டு ஃபெர்டிலைசேஷன். இப்போ இந்த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் இஸ் கால் சைகோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் இஸ் கால் ஃபெர்டிலைசேஷன். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு இம்ப்ளண்டேஷன். அப்போ இம்ப்ளண்டேஷன்னா என்ன? பதித்தல்னு சொல்லுவோம். அப்போ என்ன எழுதுவேன்? ஆல் ஃபெர்டிலைஸ்டு எக் இம்ப்ளான்டட் டு த யூட்டிரஸ். அப்போ கருவுற்ற முட்டையானது கர்ப்பப்பையில் வைக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு என்ன பேருனா இம்ப்ளண்டேஷன். தென் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி. அப்போ மெயின்டெனன்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி அப்படின்னா கர்ப்பகால பராமரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தென் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் ஆர் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட், கரு வளர்ச்சின்னு சொல்லுவோம். ஃபைனலாக பார்ச்சுரேஷன் அண்டு லாக்டேஷன். பார்ச்சுரேஷன் மீனிங் இப்போ எம்ப்ரியோ டெவலப் ஆகிடுச்சு, ஃபைனலாக டெலிவர்டு, தட் இஸ் மகப்பேறுன்னு சொல்லுவாங்க. தென் லாக்டேஷன், அதாவது பால் கொடுக்கும் காலம்னு சொல்லுவாங்க இல்லையா, லாக்டேஷன் பீரியட். சரிங்கண்ணா, ஓகே, இதுதான் நம்மளுடைய அவுட்லைனு. இப்போ எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன இந்த லெசனில் என்ன படிக்க போகிறோங்கிறது நம்ம மைண்டில் வரணும். ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டால் ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அதில் மேல் ஃபீமேல். செகண்ட் சொல்லுங்கள் பார்ப்போம், கேமிட்டோஜெனிசிஸ், அதில் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அண்ட் ஊஜெனிசிஸ். தென் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள், ஃபெர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளண்டேஷன். தென் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி அண்ட் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட், பார்ச்சுரேஷன் அண்ட் லாக்டேஷன். ஓகேங்கண்ணே. தென் நெக்ஸ்ட்டு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், கற்றலை நோக்கங்கள். எதுக்காக நம்ம இந்த லெசன் பார்க்க போகிறோம், எதுக்காக அந்த கற்றுக்கிட்டு என்ன பிரயோஜனம், என்ன யூஸு அப்படிங்கிறத நம்ம மெயினாக என்ன பண்ணணும் பார்க்கணும். சரிங்கண்ணா, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? கிரியேட் அவேர்னஸ். ஓகே, கிரியேட்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா உருவாக்குற எதை? அவேர்னஸை. எங்கே சார் அப்படின்னா ஹெல்த்தி ரீப்ரொடக்டிவ் லைஃப் இன் அடலோசன்ஸ். ஓகே, அதாவது ஆரோக்கியமான இனப்பெருக்க வாழ்வு பற்றி யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், அவேர்னஸ் கொடுக்குறோம்? அடலோசன், இந்த விடலை பருவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதாவது விழிப்புணர்வை நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்படுத்துகிறோம். சரிங்கண்ணா, ஓகே. 2 அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அதாவது எதை பற்றி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பற்றி புரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 3 எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன். அப்போ எதை சரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அசோசியேட்டட் வித் மேல் அண்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க மண்டலங்கள் தொடர்புடைய அமைப்புகளின் பணிகளை வந்து பார்த்தா அப்படின்னா வந்து விவரிக்க போகிறோம், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு கம்பேர் த ப்ராசஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அண்ட் ஊஜெனிசிஸ். ரெண்டையும் கம்பேர் பண்ணுறது. எதை? ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அண்ட் ஊஜெனிசிஸ். இதுலேயும் வந்து பார்த்தா என்னென்ன ஃபேஸ் இருக்குது, இதில் என்ன ஃபேஸ் இருக்குது அப்படிங்கிறத கம்பேரிசன் பண்ண போகிறோம். தென் நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் த சேஞ்சஸ் இன் த ஃபீமேல் பாடி டூரிங் அண்ட் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன். அதாவது டூரிங் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் ஃபீமேல் பாடியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தென் நெக்ஸ்ட்டு அப்ரைசஸ் த ரோல் ஆஃப் ஹார்மோன். அப்ரைசஸ்னு மீனிங் கால்குலேட் சொல்லுவோம், எஸ்டிமேட் சொல்லுவோம், இவாலுவேட் சொல்லலாம். இவாலுவேட் த ரோல் ஆஃப் ஹார்மோன் இன் தி ப்ராசஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஹார்மோனுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத இவாலுவேட் பண்ண போகிறோம். தென் ஃபைனலாக அண்டர்ஸ்டாண்ட் த ஈவெண்ட்ஸ் இன் ப்ரெக்னன்சி அண்ட் ஃபீட்டல் டெவலப்மெண்ட்டு. அதனுடைய ப்ரெக்னன்சியோடைய ஈவெண்ட்ஸையும் 2 ஃபீட்டல் கரு வளர்ச்சியை பற்றி தெளிவாக நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹோமியோஸ்டேசிஸ் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் இருக்குது. இப்போ வாட் இஸ் ஹோமியோஸ்டேசிஸ்? இப்போ ஹோமியோஸ்டேசிஸ்னால் என்ன? கீப்பிங் த பாடி இன் குட் கண்டிஷன். எழுதிக்கோ, ஹோமியோஸ்டேசிஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோ. கீப்பிங் த பாடி இன் குட் கண்டிஷன் இஸ் கால் ஹோமியோஸ்டேசிஸ்.
இங்கே இப்போ இந்த ஹோமியோஸ்டேசிஸ் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, ஓகே, எதுக்காக மெயின்டைன் ஆகுது? சர்வைவல் ஆஃப் இண்டிவிஜுவல். எதுக்கு? அப்போ இது கரெக்டாக ஹோமியோஸ்டேசிஸ் ஆகணும்னா என்ன நடக்கணும்? அப்போ எவரி ஆர்கன் சிஸ்டம் அந்த ஹியூமன் பாடி ஒர்க் கண்டினியூஸ்லி. ஓகே, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன் சிஸ்டமும் கண்டினியூஸாக என்ன பண்ண ஒர்க் ஆகணும். ரெண்டாவது, அதுதான் உனக்கு என்னது? மெயின்டெனன்ஸ் ஃபார் ஹோமியோஸ்டேசிஸ் ஃபார் சர்வைவல் ஆஃப் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் சீராக செயல்பட்டால் தான் அந்த ஹோமியோஸ்டேசிஸ் அப்படிங்கிற என்ன சொல்லுவோம்? பேலன்சிங், ஈக்லிபிரியம் சொல்லுவாங்க. அதாவது சமநிலை இருப்பதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் நம்ம ஹியூமன் பாடியில் பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டம் இருக்குது. நம்ம ஆல்ரெடி 11th பார்த்தோம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்தோம், ரெஸ்பிரேட்டரி பார்த்தோம், அதே மாதிரி சர்க்குலேட்டரி பார்த்தோம், எக்ஸ்கிரீட்டரி பார்த்தோம், ஸ்கெலிட்டல் பார்த்தோம், எக்ஸோகிரைன் பார்த்தோம், எண்டோகிரைன் பார்த்தோம். இதுலேயே முக்கியமானது எது சார் அப்படின்னு கேட்டால் ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் தான் எசென்சியல் அப்படிங்கிறான். எசென்சியல் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சர்வைவல் ஆஃப் ஸ்பீசிஸ். அதாவது மனிதன் உயிர் வாழ்வதற்கு, உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு வெரி வெரி இம்பார்ட்டனாக இருப்பது எது அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் தான் சொல்லுவோம். சரியா? ஓகே, இப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அதாவது லிவ் லாங் ஹெல்த்தி லைஃப், அதாவது ஆரோக்கியமாக வாழ முடியும் வித்தவுட் ப்ரொடியூசிங் ஆஃப்ஸ்ப்ரிங். அதாவது எங்கொன்னையே ப்ரொடியூஸ் பண்ணாமல் வாழக்கூடிய கெப்பாசிட்டி யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ட்டையும் இருக்குது. ஆனால் பட் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு என்னது? இன்விட்டபுள். இன்விட்டபுள்னால் என்ன மீனிங்? அன்அவாய்டபுள்னு சொல்லலாம், அல்லது அன்கம்பார்ட்டபுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ். இந்த இடத்துக்கு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ்னால் என்ன மீனிங்? வாழ்தல் இருப்புன்னு சொல்லுவோம். அதாவது உயிரினங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த பூமியில் அழியாமல் இருப்பதற்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பது எது அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் தான். சரிங்கண்ணா, ஓகே. இப்போ இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன? அங்கே நம்ம லாஸ்ட்டு சாப்டரில் பார்த்தோம். அதாவது அங்கே காமனாக ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோடைய வேலை என்னென்னா கண்டினியூட்டி ஆஃப் ஸ்பீசிஸ் சொன்னேன், வேரியேஷன் ஆஃப் ஃபார்ம். இங்கே ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோடைய மெயின் ஃபங்க்ஷன். இப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்னென்னு கேட்டால் டு ப்ரொடியூஸ் த கேமிட்ஸ். ஓகே, நேம்லி என்ன கொடுத்துருக்காம ஸ்பெர்ம் அண்டு ஓவா. அப்போ ப்ரொடியூஸ் த கேமிட்னா என்ன மீனிங்? அதாவது கேமிட்டுகளை உற்பத்தி செய்வது. அதான் யாரோடைய மெயின் வேலை? ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோடைய மெயின் வேலை. அப்போ என்ன கேமிட்? மேல் கேமிட் ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபீமேல் கேமிட் என்னன்னு கேட்டால் ஓவா அல்லது எக்கு. அப்போ ஸ்பெர்மை உற்பத்தி பண்ணுவது, ஓவா உற்பத்தி பண்ணுவது தான் அதனுடைய மெயின் ஃபங்க்ஷன். ரெண்டாவது, இந்த கேமிட்ஸ் என்ன பண்ணுறோம்? டு டிரான்ஸ்போர்ட் அண்டு சஸ்டெயின் தீஸ் கேமிட்ஸ். டிரான்ஸ்போர்ட்னு என்ன பண்ணுறாங்க? கடத்துறாங்க. சஸ்டெயின், ரிட்டைன் தீஸ் கேமிட்ஸ். இந்த கேமிட்ஸை அப்படியே ரிட்டைன் பண்ணுறது, அப்படியே தக்க வைத்துக்கொள்வது யாருடைய வேலைனா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோடைய வேலை. மூணாவது பாயிண்ட்டு, டு நர்ச்சூர் த டெவலப்பிங் ஆஃப்ஸ்ப்ரிங். நர்ச்சூர்னா நியூட்ரியன், அதாவது நியூட்ரிஷனை ப்ரொவைட் பண்ணுறாங்க. யாருக்கு? டெவலப்பிங் ஆஃப்ஸ்ப்ரிங். வாழக்கூடிய உயிரினங்களுக்கு உணவு ஊட்டத்தை அளிப்பது யாருன்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் தான். ஃபைனலாக டு ப்ரொடியூஸ் ஹார்மோன். ஹார்மோன்களை உற்பத்தி பண்ணுவது. இதில் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் டெஸ்டிஸ் சொல்லுவோம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஓவரின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த டெஸ்டிஸ் கேன் ப்ரொடியூசிங் மேல் ஹார்மோன் ஆண்ட்ரோஜன். அதே மாதிரி இந்த ஓவரி கேன் ப்ரொடியூசிங் நிறைய மினி ஹார்மோன்ஸ். அதில் ஈஸ்ட்ரோஜன், ரிலாக்ஸின், ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஓகேவா? இப்போ நீ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 ஹெட்டிங்லையும் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு கேட்டால் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்னா என்ன, அதே மாதிரி 2 பார்த்தீங்கன்னா சாப்டர் அவுட்லைன். இந்த சாப்டரில் நம்ம என்னென்னலாம் படிக்க போகிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு 3 லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் உனக்கு என்னது? ஹோமியோஸ்டேசிஸ்னால் என்ன. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் ஹியூமன் பீயிங்கோடைய ஸ்பெஷல் கேரக்டர் என்ன. அவங்களால என்ன பண்ண முடியும்னா லிவ் லாங் ஹெல்த்தி லைஃப் வித்தவுட் ப்ரொடியூசிங் ஆஃப்ஸ்ப்ரிங். அண்டர்ஸ்டாண்டா? ஆனால் பட் எதுக்காக? ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இன்விட்டபிள் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த மெயின் 4 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அதில் ஒன்று கேமிட் ஃபார்மேஷன், 2 டிரான்ஸ்போர்ட் அண்ட் சஸ்டெயின் தீஸ் கேமிட், 3வது நர்ச்சூர் த டெவலப்பிங் ஆஃப்ஸ்ப்ரிங், 4வது டு ப்ரொடியூஸ் ஹார்மோன். ஓகேவா?